ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி காவிரிக்கு எல்லா உண்மை தெரிய வரப்போகுது. அது எப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி என்னென்னா, நம்ம காவிரி நம்ம சாரதாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பசுபதி செம்ம கோவத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ராகவுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்டு கோமா ஸ்டேஜ் போகிற அளவுக்கு ஆகிட்டு, இதுக்கு சும்மா விட மாட்டேன். இந்த காவிரி குடும்பத்தையும் அந்த விஜய் நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு காரணம் எல்லாமே இந்த விஜய் மட்டும்தான். இந்த விஜய் அவள் குழந்தைய நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறியில் உட்காந்துருக்காங்க. அதே நேரம் நம்ம சாரதா கிட்ட காவிரி இந்த மாதிரி பாவ மக்கள் துடிச்சு போயிட்டா, இந்த பசுபதி ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம குடும்பத்தை மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது சொல்லி நம்ம இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் விஜய் சார் குடும்பத்தை இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அது மட்டும் பச்சை குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. நல்லாவா இருப்பான். அது மட்டும் இல்லாமல் கடவுள் அதுக்கு தான் சரியான தண்டனை கொடுத்துருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம சாரதா சரி விடத்த குழந்தை இப்போ பத்திரமா காப்பாற்றி வச்சுல. அது மட்டும் இதுக்கப்புறம் விஜய் தம்பி பார்த்துக்காரு, தேவையில்லாமல் நீ கவலைப்படாத, நீ போய் ரெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. காவிரியை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலே மிகப்பெரிய கோயிலில் நம்ம விஜய்க்கு நம்ம காவிரி கல்யாணம் நடக்குது. அப்போ நம்ம விஜய் ரொம்ப சந்தோஷமாக காவிரி காலத்தில் தாலி கட்டுறாங்க. தப்ப காவிரி கண் கலங்கிக்கிட்டே எண்டாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளே தலையில் கட்டி முடிச்சு நம்ம விஜய் காவிரியோட தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம காவிரி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அலறி அடிச்சு எழுந்திரிச்சுறாங்க. இது எல்லாமே நம்ம காவிரி கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. எந்த இந்த மாதிரி நமக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் நம்ம வண்டியில் வரப்போ கான்ட்ராக்ட்னு அது இதே சொன்னார். அது எல்லாமே நம்ம யோசிச்சு படுத்ததுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருதா. அது மட்டும் நல்ல வேலை கனவாக இருக்குது, ரியல் லைஃப்பில் நடக்கவே கூடாதுப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட அப்படி வெளியே வராங்க. இந்த விஷயத்தை நம்ம விஜய்கிட்ட சொல்லலாமா, நம்ம அம்மாட்ட சொல்லாமல் சொல்லிட்டு காவிரி தயங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சு இந்த பக்கம் இதை கவனித்து சாரதா எண்டி அடுப்பே இறஞ்ச மாதிரி உட்காந்துருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சாரதா கிட்ட நம்ம காவிரி சொல்ல வராங்கன்னு சொல்லாமல் அப்படியே விட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாரதா நடந்த விஷயத்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துக்கிட்டு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது காவிரி, அதுக்குன்னா உணவு முடிவு பண்ணியிருக்கேன், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா காவிரி உங்களை என்ன நீ முடிவு பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கணுமா வேண்டாமனு முதல்ல எனக்கு சொல்ல அப்படி சொல்லிட்டு காவிரி ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. கேட்டு சாரதா எல்லாமே உன் நல்லதுக்காக தான், அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கைக்காக நான் யோசிச்சு பார்த்து எல்லாம் முடிவு எடுத்திருக்கேன், இது எல்லாமே உனக்கு நல்லதுக்காக தான் காவிரி, நிச்சயமே மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாது அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த காவிரி ரொம்ப கோவமாக உங்களுக்கு என்னென்னு சொல்லு மத்திய இல்லாமல் இப்படி சஸ்பென்ஸ் வச்சு இந்த கொள்ளாதானே ஏற்கனவே மிகப்பெரிய டென்ஷன் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே நம்ம சாரதா சரி விட்டு நான் உன்ட்ட சொல்லலை, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காது அப்படி சொல்லுவாங்க. உனக்கு காவிரி முதல்ல என்ன அதுன்னு சொல்லுமா அப்படி சொல்கிறாங்க. நம்ம சாரதா உனக்கு விஜய் தம்பிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம காவிரி செம்ம ஷோக்கு, என்னடா அது இப்போ தான் கனவு கண்டுட்டு நம்மளுக்கு அவருக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி இப்போ இந்த அம்மாவும் அதே மாதிரி பேசுகிறாங்க, எது தப்பாக இருக்குது, என்னம்மா முட்டாள்தனம் பேசிட்டு, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் குழந்தை வேறு இருக்குது, அது மட்டும் எங்கள் ஒய்ஃப் வேறு உயிரோட தான் இருக்காங்க, நீ தேவையில்லாம முட்டாள்தனம் பேசிக்கிட்டு இருக்காது, அதெல்லாம் நடக்காது, உனக்கு எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி யோசனைலாம் வருது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்று நம்ம சாரதா நான் காட்டாத யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த குழந்தையும் அவங்கள உயிராக இருக்குது, அதுமாதிரி நீனும் அந்த குழந்தை மேலே உயிராக இருக்குது, கரெக்டாக இருக்கும், அந்த பையனும் ஒய்ஃப் இல்லாமல் தான் இருக்கார், நீனும் அந்த தம்பி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு அம்மா கிடச்ச மாதிரி இருக்கும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்ச மாதிரி இருக்கும், நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. கேட்டு காவிரிக்கு ரொம்ப கோவம் வருது. அதே நேரம் ரொம்ப கோவத்தில் கத்திக்கிட்டு அங்கேருந்து வெளியே போக போகிறாங்க. சாரதா நான் பேசி முடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டு நாளைக்கு காலைல எங்கள் வீட்டிலேருந்து ஒன்று பார்க்க வராங்க அப்படி சொல்கிறாங்க. கேட்டு காவிரி ரொம்ப கோவமாக அந்த வீட்டிலேருந்து அட்டை நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம காவிரி போகிறப்ப நம்ம காவிரி மனசில் கிடைக்கிது சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரை வர வச்சு விஜய்க்கு மேலே இந்த விஷயம் தெரியுமா சொல்லி கேட்கணும் அப்படி சொல்லிட்டு காவிரி ஒரே நேராக விஜய்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு அப்புறம் வந்த உடனே நம்ம விஜய்கிட்ட நம்ம காவிரி நடந்த விஷயத்தில் ஒன்றா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனவு கொண்ட விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க காவிரி, அது மட்டும் நான் உங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் அதே மாதிரி இப்போ தான் காவிரி கொஞ்சம் கொஞ்சம் பழத்தில் நான் இப்போ வந்துகிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கூடிய சீக்கிரம் நீ நானும் ஒன்றும் சேர்க்க போகிற காவிரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம விஜய் காவிரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு கனவு ரியல் லைஃப் நடக்க போகுது, நீ வேணால் நீ நானும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம குழந்தை கூட சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமாக காவிரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம காவிரிக்கு பழைய ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய் காவிரி கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்ந்தாலே போதும் அப்படி நினைக்கிறீங்க எல்லாருமே. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.